மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு தான் நாங்கெல்லாம் எல்லாரும் தேர்தலில் போட்டி போடுறோம். அதுக்கான வாய்ப்பை மக்கள் எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. பேசினது யார்? தமிழ்நாடு பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் நாங்கள் தேர்தலெல்லாம் போட்டிடுறோம், பாஜக அதிமுக எல்லாருமே. அந்த வாய்ப்பை மக்கள் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க வந்து இதை மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு நாங்கள் தான் வரணும்னு நம்புகிறாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதற்கான தீர்ப்பை மக்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் தெரிய போதே அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்று எல்லாருமே போட்டி போட்டு கொண்டிருக்கிறோம். பெண்கள் முக்கியமா பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்க வேண்டும். எப்படி 18 மாநிலங்களில் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் டபுள் என்ஜின் கவர்மெண்ட் மாதிரி மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்றுகிறதோ அதே மாதிரி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்து மரியாதைக்குரிய மோடி அவர்களும் தமிழக முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தமிழக மக்களுக்கு இணைந்து நல்லவற்றை செய்ய வேண்டும். அதற்கு 4ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தமிழக மக்கள் அருள்வார்கள். அதுக்கடுத்து தான் தொடர்ந்து பேசும்போது கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் இப்போ வெளில வந்துச்சுல, அந்த எக்ஸிட் போலை பற்றி கேட்டாங்க. நாங்கள் ஒவ்வொரு மாதிரி இது ரிசல்ட்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டால் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸிட் போலில் எக்ஸாக்ட் போல் கிடையாதுப்பா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், முடிவு வரும்போது தான் நமக்கு தெளிவான முடிவு என்னன்றது தெரியும், அதுக்கு முன்னாடி இதை வச்சுட்டுலாம் நம்ம பேசக்கூடாது. அது போக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கருத்து கணிப்பும் ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால் என்னத்தை நம்புறது எதை நம்ப வேணானே தெரில, அதனால் நம்ம ரிசல்ட் வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இல்ல மத்த கட்சிகள் அப்படிதான் சொல்வாங்க. ஆனா நீங்களே சொல்றீங்க 4 கருத்து கணிப்பு ஒரு மாதிரியா இருக்குன்னு. ஒரு மாதிரியா இருக்கா, ஒரு மாதிரியா இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால அத நான் ஏற்கனவே சொன்னேன், எக்ஸிட் போல்ஸ் ஆர் நாட் எக்ஸாக்ட் போல்ஸ். அதனால அதுக்கு நம்ம உண்மையான தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம். அதனால ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மாதிரி வர கருத்து கணிப்புகளை நம்ம இப்போ அதுக்கு பத்தி கருத்து சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறேன்.